அப்படி வெக்கப்படாது. அப்படி பாக்காதுப்பா. எனக்கு கூட வெக்கமா வரும். ஆம்பளை கூடவாயா வெக்கம் வரும்? பொம்பளைங்களுக்கு தான் வெக்கம் வருமா? எப்படி வரும்? ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதா? எப்படி வரும்னு கேட்கல. ஆம்பளைங்களுக்கு சூடு சொல்லுங்க ஈரமா. எது பைத்தியா? எப்படி இது? எல்லாம் இருக்குப்பா. ஆம்பளைங்க வெளிப்படுத்துறது கிடையாது. கல்லாட்டு நிற்பாங்க. பொம்பளைங்க வெக்க வந்தா வெளிப்படுத்துவாங்க. பொம்பளைங்க ஆமா வெளிப்படுத்துவாங்க. எப்படியா? யாங்க நீங்க எப்பங்க பொங்கலை வேஷ ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆம்பளைங்க நிப்பாங்க நிப்பாங்க நிப்பாங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? தேவையான்னு இந்த வயசுல தேவையா? வரும் ஐயா. 50 70 அன்பார்ந்த நாடக கலாச்சார பெருமக்களே, இந்த அருமையான தமிழர் திருநாளாம் மோத்தா எப்பரா பேத்து போட்டா தமிழர் திருநாளாம் இந்த தைப்பொங்கல் திருநாளில் நம்முடைய கிராமத்தில் சிறப்பான ஒரு விழாவை செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் பாசம் தந்த பரிசு பார்வை தரும் மாரியம்மன் என்ற நாடகம் ஒரு சமூக நாவல் நாடகம், ஒரு குடும்பத்து கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருகாமையில் இருக்கின்ற போலூர், அருகாமையில் இருக்கக்கூடிய மட்டை பிரையூர் வருகின்ற தை 15ஆம் தேதி ஜனவரி 29ஆம் தேதி என்னுடைய கலதேவி நாடக மன்றம் கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் பாவாளராயன் பிறப்பு என்ற ஒரு அருமையான சரித்திர நாடகம் அந்த கிராமத்தில் நடைபெற இருக்கின்றது. என்னுடைய நாடகத்தை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற மட்ட பிரையூர் கிராமத்தின் வருகை தந்திருக்கின்ற அருமை உள்ளம் கொண்ட நண்பர்கள் கே குமார், கே ஹரிஷ்குமார், அஜித் குமார், விநாயகம் என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தில் வருகை தந்திருக்கின்ற கே குமார், ஹரிஷ்குமார், அஜித் குமார், விநாயகம் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய மற்ற பிரையூர் கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு அருமையான எங்க நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த குமார், ஹரிஷ்குமார், அஜித் குமார், விநாயகம் இவர்களுக்கு என்னுடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த காட்சிக்கு கண்ணு தெரியுது. நன்றி நன்றி நன்றி. நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டது என்ன? வேலை பெரிய மனுஷன் பாக்குறேன்.
ஆச்சரியமே. நியாயமாயா? வெளியிலிருந்து வீட்டு உள்ள வந்திய கது நடுக்கிட்டு வரணும். அது முன்னா தலை தட்டா. ஆமா, கது மூடுங்க. ஐயோ ஐயோ அம்மா சரோஜா தேவி எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறோம். இது போல மென்டல் மகாராணி தெய்வமே விக்கி. எது வந்தாலும் உண்மையை பட்டுன்னு கொண்டு உடைச்சிடுறப்பா. எவ்வளோ ஜனம் இருந்தாலும் சரி. எங்களை போல ஆம்பளைங்க வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்கும் வச்சிருக்க முடியாம சத்திர போட்டு சோத்துல விஷம் வச்சு சாவடிச்சிருவாங்க. அதுதான் அப்படியே கொடுக்குறோம். அத்தா பயம் முடிங்க, பயம் முடிங்க. வருகின்ற வைகாசி 17ஆம் தேதி 14ஆம் தேதி எங்களுடைய கலைதேவி நாடக மன்றத்திற்கு அருமையான ஒரு ஒப்பந்தம் தந்துள்ள பூங்கல்லமேடு மொத்தமே ஒரு 40 நபர்கள் ஒன்று சேர்ந்து 45 நபர்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய கலைதேவி நாடகம் ரசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த பூங்கல்லமேடு கிராமத்தைச் சேர்ந்த அந்த நல்ல உள்ளங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். கலைதேவி நாடகம் ரசிப்பதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய கலைதேவி நாடகங்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய பூங்கல்லமேடு கிராம பெரியவர்களுக்கும் அந்த 45 நபர்களுக்கும் கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். 45 பேர். அந்த 45 பேருக்கும் நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 45 பேருக்கு நன்றி. காயில 45 பேருக்கு நன்றி. டிஃபன் காசு 3500 ரூபாய். கோய்தா கோய்தா நோக்கியா கம்பெனிதான் மூடிட்டாங்களே. நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாமம் போடுறீங்களா? அடமானம் போட்டுட்டு ஓகியம் போட்டுட்டு உதவாங்க. நீதான் அவரான நல்லா வாங்கி கடுக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நோக்கி வெக்கம் வெக்கம் வெக்கமா அம்பி அம்பி நீ அம்பி அங்க நோடுடி. வெக்க வெக்க வெக்க. இது ஒரு சிரிப்பு மன்னர் பழகுது. மாமே மாமாக்கு வெக்க வெக்கமா வருது. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு விட்டு மாமா துணிச்சு சொரிச்சு கருவாடு வாழ்க்கை நடத்தலாம். திரை கடல் ஓடி திரையின் தேடின பெரிய சொல்வாங்க. ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு போனாலும் சரி அங்கிருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர்களோடு அன்பா பழகினா நம்ம வாழ்க்கை இந்த சக்கரை எல்லாம் போகும். மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வர அன்பு மரணம் உழைத்தாயே இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் உண்மை மன்னருக்கேற்ற மகாராணி உங்கள் இருவருக்கும் இந்த சபைக்கு அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் விசக்கொடி வருகிறார். அமைச்சர் வருகிறார். வந்து நின்னா பத்தியா பொழிப்பு கவுத்து விட்ட சாங்க நாட்டம். அம்மா ஏய் கோமதி
கழிச்சும் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி விட்டுக்கிட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு தராங்க. புது வீடு கட்டினா திருஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாட்டிக்கிறாங்க. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொனில நல்லா கூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவிய நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? பெருமையை சொல்லிக்கிற போய் அவசர அனுப்பு. மன்னர் வரும்படி உத்தரவு சந்திக்கிறேன் இப்பொழுதே மன்னரே. சந்தித்தாய்ப்பா, அதுதான் சந்தவாசம். நாளைக்கு அங்கதான் போறோம். மன்னரே, வணங்குகிறேன். வாழ்க அமைச்சரே, வாழ்க. அடுத்த காரணம் காரணம் இருக்கிறது அமைச்சரை. என்னுடைய மூத்த மகன் முரளி செத்துட்டாங்க. ஏண்டா அது அந்த நாடகத்துல மாற்றி செத்துக்கிறோம். என்ன காரணம்? நகர்வன சென்று என்னுடைய மகன் வெகு நேரமாகி இன்னும் வரவில்லை அப்பா. எதற்காக காத்திருக்கிறேன்? தந்தைக்கு பிறகு தரையில் தான் ஆளாட வேண்டும். உண்மைதானே? இந்த நாட்டின் ஒரு பையன் மகனிடம் ஒப்படைக்க என்ன தேதி குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளைக்கிழமை அன்றே யார் தலைமையே? உன்னுடைய தலைமையில் சிறப்பாக செய்து முடித்து விடலாம். அனைவரும் புறப்படுங்கள். சாபாஷ்.